என் சத்துருக்களின் வார்த்தைகள் என் இருதயத்தை பலவீனப்படுத்துகிறது. நான் பயந்து போயிருக்கிறேனே, என்ன செய்வது என்று அங்கலாய்க்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 56:11. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? 1 சாமுவேல் 17:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவாகிய சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் இந்த கோலியாத்தின் வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டை ஆளும் ராஜாவுக்கும் பயம், போர் வீரர்களுக்கும் பயம், இஸ்ரவேல் அனைவருக்கும் பயம். இப்படி அவன் வார்த்தைகளை இருதயத்தில் வாங்கினபடியினால் பயம் அவர்களை சூழ்ந்தது. ஆனால் தாவீதுக்கு மட்டும் பயமே இல்லை. ஏனென்றால் அவன் கர்த்தராகிய தேவனை முழு இருதயத்தோடு நம்பிக்கொண்டிருந்தார். எனவே அவரிடம் பயம் இல்லை. சேனை வீரர்கள் எல்லாரும் அவனை பற்றி மிகவும் மோசமாய் சொன்ன போது அவன் தேவனை நிந்தித்தானே என்று சொன்னான். சவுலும் வந்து, அப்பா நீ இளைஞன், நீ போகாதே என்று சொன்ன போது அவன் தேவனை நிந்தித்தானே என்று சொன்னான். அவனுடைய அண்ணனும் வந்து அவனை திட்டிய போது நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டே என்று சொன்னான். இவனுடைய கர்த்தர் மேல் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு கர்த்தர் எவ்விதத்தில் இந்த யுத்தத்தில் அவனுக்கு உதவினார். 49ஆம் வசனத்தில் கல்லை எடுத்து அவன் நெற்றியில் பட குறிவைத்து எறிந்தான். ஆனால் அந்த கல்லோ அவன் நெற்றியில் பதிந்து போனது. எனவே அவன் முகம் குப்புற விழுந்தான். தாவீதும் அவன் வாளாலேயே அவனை வெட்டி தலையை எடுத்து ஜெயத்தை தூக்கி நிறுத்தினான். சத்ருவோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமாங்க? அவனுடைய வார்த்தைகளினால் உங்கள் இருதயத்தை பலவீனப்படுத்துறது. தோல்வி உடனே வந்துருங்க. ஏன் அந்த பலவீனப்படுத்துதுன்னா, உங்க இருதயத்துல வார்த்தைய நீங்க நம்புறபடினால. முள்ளால எடுக்கிற மாதிரி வார்த்தையால அடிக்கணுங்க. உங்க இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகளை நிரப்பி வைத்து அந்த வார்த்தையின் மேலும் தேவன் மேலும் உங்களுடைய நம்பிக்கைய நீங்க வளர்த்து கொள்ளும் போது நீங்க ஜெயத்தை எடுக்கிறது எளிதா இருக்குங்க. உங்க நம்பிக்கையை காட்டும் வண்ணமாக தாவீதை போல நீங்க ஒரு சிறு முயற்சி எடுக்கும் போது கர்த்தருடைய தலையீடு முழுமையா இருக்குங்க. யுத்தத்தை அவர் கையில எடுத்து ஸ்ட்ராட்டஜியவே மாத்தி அந்த தோல்விய அவனுக்கு கொடுத்து உங்களுக்கு முழு ஜெயத்தையும் கொடுப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க? அப்பா, நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சத்துரு பேசும்போது நான் துவண்டு போகிறேன். அப்படி அல்லாமல் உம்முடைய நம்பிக்கையை நான் வளர்த்து கொண்டு உன் வசனத்தில் நம்பிக்கை வைத்து உம்மோடு ஜெபத்தில் போராடி சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாக உன் விரல்களுக்குள் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜெயத்தை தருவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.